வெல்கம் டு ஆஹா ரெசிபிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பன்னீர் கீமா ரெசிபி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் வந்து நல்ல பொடுசாக நறுக்கின வெங்காயம், ஆனியன் வந்து ஒரு 3 ஆனியன், அப்புறம் பச்சை மிளகா 2 பச்சை மிளகா பொடுசாக கட் பண்ணிங்க, தக்காளி ஒரு தக்காளி, பெரிய தக்காளியில் ஒன்று, அதுவும் பொடுசாக கட் பண்ணிங்க. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் ஆனியன் வந்து இந்த பிரியாணிக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஒரு ஆனியன் எடுத்துகிட்டு, அப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் கேஷ்நட், முந்திரி பேஸ்ட்டு கொஞ்சம். அது எதுக்குன்னா அப்போ தான் வந்து இந்த கீமா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் தளரலாக இருக்கும். அப்புறம் 1.5 பன்னீர் வந்து 1.5 பாக்கெட் பன்னீர் வந்து உதுத்து வச்சுருக்கோம். ஓகேயா? இப்போ நம்ம டிஷ்ஷு செய்கிறதுக்கு போகலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஆனியனை அதில் 2 ஆனியனை போட்டு நல்லா வந்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடணும். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டு அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். அப்புறம் அடுத்து தக்காளி, இது நல்லா வதக்கிக்கணும். ஆயில் வந்து ஒரு 30 ml அளவுக்காவது ஊற்றணும். அப்போ தான் கொஞ்சம் வெங்காயம் நிறைய போடுறோம்ல, ஒரு ஆயில் ஒரு 30 ml. பச்சை மிளகா, அதுக்கிட்ட போய் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தூள், எல்லா மசாலா தூளையும் ஒன்றா போடணும். மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், 4 தூள். ஆயில் பத்தலைன்னா கொஞ்சம் ஆயில் ஊற்றிங்க. உப்பு ஒரு 2 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு. கேஷ்யூ இந்த முந்திரி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த முந்திரி பேஸ்ட்டு கொஞ்சம் மேலே ஊற்றி விடும். அது ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா கெட்டியாகும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும், அப்போ நல்லா கொதி வரணும்ல, கொஞ்சோண்டு தண்ணி, அவ்வளோதான். நல்லா குக் ஆகட்டும். இப்போ நல்லா ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்கிற பன்னீரை வந்து மேலே அப்படியே போட்டு ரொம்ப நேரம் ஒரு 2 மினிட்ஸ் கலர்னா போதும். இப்போ கடைசியாக வந்து மேலே வந்து இந்த சீஸு ஒரு 2 ஸ்லைஸ் அளவுக்கு சீஸ் எடுத்து அது மேலே நம்ம போட்டுருவோம். அப்போ தான் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், இன்னும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். கடைசியாக வந்து மேலே வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான். ரொம்ப நல்லா எக்ஸலண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது மேலே வந்து இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த ஆனியன், அது போட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளேவராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. ஓகே, ஹேவ் எ நைஸ் டே.